இப்போ இந்த சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, பென்குயின் ஒன்று தனிமையாக நாடி போகுது அப்படின்னு. அதை வச்சு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கதை சொல்லலாமா? ஒரு பென்குயின் கூட்டம் பரம்பரையாக ஒரு எல்லைக்குள்ளே, ஒரு பவுண்டரிக்குள்ளே குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு பென்குயின் ஒன்று பிறக்குது. அது ஆரம்ப காலங்களில் அந்த பவுண்டரிக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எதுக்கு நம்ம டெய்லி ஒரே ரொட்டீன் லைஃபாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு எல்லையை தாண்டி நம்ம போக மாட்டேங்கிறோமே. அந்த எல்லையை தாண்டி போய் பார்த்தா தான் என்ன? ஏன் நம்ம பரம்பரையாக இந்த இடத்துலையே நம்ம வாழ்ந்து மறையணுமா அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம் வந்தது. வீட்டில் பெரியவங்கள்ட்ட கேட்டுச்சு. அது அதெல்லாம் வேண்டாம், இப்போ உனக்கு சாப்பாடு கிடைக்கிதில்ல, சந்தோஷமாக இருக்கல, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இங்கேயே நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்மளும் இங்கேயே இருந்து மறைஞ்சிட்டு போயிடலாம், நீ அந்த மாதிரி எண்ணம்லாம் வச்சுக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுச்சு. இருந்தாலும் அந்த பெண்குயினுக்கு அது அந்த பதில் ஒத்து வரல. என்னடா இது, அதை போய் தாண்டி போய் பார்த்தா தான் என்ன, அந்த எல்லையை தாண்டி போய் பார்த்தா தான் என்ன, அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு தீவிர வேட்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்தது. ஒரு நாள் வீட்டில் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் போகிறேன், இந்த எல்லையை தாண்டி போகிறேன், அங்கே இதோட நல்ல இடம் இருந்ததுன்னா திரும்ப உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களும் பாருங்கள். குடும்பத்தில் எல்லாருமே எதிர்ப்பு, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு தேவையில்லாத வேலை, எங்களுக்கும் மனசு பாரத்தை நீ ஏற்படுத்திக்கிட்டு இருக்க, பேசாமல் இங்கேயே இரு, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சு. போகுது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் தென்பட்ட மாதிரி தெரியல, புது உலகம் தென்பட்ட மாதிரியே தெரியல. என்னடா இது, முன்னாடியும் ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு, சரி பின்னாடினாச்சும் நம்மளை தேடி யாராச்சும் வர்றாங்களா, நமக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பின்னாடி நின்று திரும்பி பார்க்குது. பின்னாடியும் வெறுமையாக இருக்குது, ஒரு குரல் கூட வரல. அதை நினச்சிச்சு, யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி நம்மளை கத்திட்டு வருவாங்க, தேடிட்டு வருவாங்க, திரும்ப வந்துரு, இல்லைனா நானும் வரேன் அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று, யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குது. யாருமே இல்லை. இப்போ முன்னாடியும் வெறுமை, பின்னாடியும் வெறுமை. முன்னாடி சரி, பின்னாடி போனால் அசிங்கம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எட்டு வச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? கிளைமேக்ஸ் வேண்டாம், இப்படியே முடிச்சிடுவோம் கதையை. கிளைமேக்ஸ் 2-3 கிளைமேக்ஸ் நம்மளே வச்சுக்கலாம். ஒன்று, அந்த பெண்குயின் அந்த எல்லையை தாண்டின பிறகு அங்கே வேற ஒரு உலகம் இருந்தது, வேற ஒரு பெண்குயின் கூட்டம் இருந்தது. அதோட போய் இது மிங்கிள் ஆகி அங்கே இதோட நல்ல லக்ஸூரியான லைஃப் அதுக்கு கிடச்சிச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பின்னாடி தன்னுடைய கூட்டத்தையும் கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை, அங்கே போனால் அந்த பயணம் நீண்டு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது, அதால் ஒரு முடிவை எட்ட முடியல, அது நடந்துக்கிட்டே இருந்தது, வாழ்நாள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே வந்தது. தன்னுடைய வீட்டில் குடும்பத்தில் சொன்ன அட்வைஸை நினச்சி வீட்டுக்கு திரும்பியும் போக முடியாமல் அது வாட்டுக்கு நடந்து போயிட்டே தன்னுடைய லைஃப் அந்த பயணத்திலே முடிச்சுக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதில் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, முயற்சி. நம்ம பண்ணுற முயற்சிக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பெண்குயின் அன்னைக்கு எடுத்தது ஒரு முயற்சி தான். இந்த எல்லையை தாண்டி என்ன இருக்குது நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த ஒரு முயற்சி. 20 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பேர் அந்த பெண்குயினை பற்றி எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குரிய அங்கீகாரம் கிடச்சிருச்சா? கண்டிப்பாக கிடச்சிருச்சுல்ல.